ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் பேபிகார்ன் 65 செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம போகலாமா? பேபிகார்ன் 300 கிராம்ஸ் இருக்குது. இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் இருக்குது. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம இது கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். மைதா 2 ஸ்பூன். ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு இது எடுத்துக்கலாம். இது 2 ஸ்பூன் தான். இது பெப்பர் பவுடர் நான் சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் இருக்கும். இது சில்லி பவுடர். இது 1 ஸ்பூனுக்கு மேலே இருக்குது, 1.25 ஸ்பூன் இருக்குது. சீரக பவுடர் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு, நான் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது போதும். இப்போ பேபிகார்ன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படியே நல்லா கோட் ஆகட்டும். போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்புறமா நம்ம பொரிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இதை போதும். நிதானமாக கலக்குங்க. காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அது ஆட் பண்ணியிருந்தா உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக வரும். தேவையில்லை ஆட் பண்ணல. நான் போடுவோம். ரொம்ப ஹை வைக்காதீங்க, அப்புறம் தீஞ்சிடும் உங்களுக்கு.
கொஞ்சம் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகட்டும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம எடுத்துடலாம். நான் எல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்கள். இப்போ என் பொண்ணு சாப்பிட்டு சொல்லுவான் எப்படி இருக்குது அப்படி டேஸ்ட்டாக. இந்த குட்டி சாப்பிட்டு சொல்லு. நல்ல கிறிஸ்பியாக இருக்காமா? அவளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியல, ருசி பார்க்குறா. சூப்பர், நல்லா இருக்கா? கிறிஸ்பியாக இருந்துச்சா? ஓகே, நீங்களும் செய்யுங்க. இது செஞ்சு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.